ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குகாஸ் ரெசிபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி வீட்டிலையே வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சாஸ்பேன் வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட சாஸ்பேன் இல்லைன்னா நார்மலாக பால் காய்ச்சல பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நான் ஆவினோட ஆரஞ்சு கலர் பேக்கெட் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த க்ரீம் மில்க்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மில்க் வந்து நல்லா பாயில் ஆகணும். ஸோ பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மீன்வைல் நான் இந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் வந்து பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஐஸ்கிரீமுக்கு ஒரு திக்கி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் அப்படிங்கிறதுனால நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு விஸ்க் வச்சு நான் வந்து கட்டியே இல்லாத மாதிரி கலந்துக்கிறேன். எங்கள் சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம நார்மலாக வெளியே வந்து ஐஸ்கிரீம் வாங்கினா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஹோம்மேட் ஐஸ்கிரீம்னால ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. இப்போ நம்ம வந்து பால் காய்ச்சணும்ல, அது வந்து நல்லாவே காஞ்சி வருது. ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி பொங்கி வந்ததும் நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை வந்து பாலில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து கீழே வந்து பிடிக்காமல் வரும், இல்லாட்டி அடியில் வந்து கட்டி பிடிச்சிரும். ஸோ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சுகர் வந்து 5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகர் வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து அந்த சைடில் இருக்கிற ஆடை எல்லாமே வந்து எடுத்து விட்டு கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லா வந்து ஐஸ்கிரீம் க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வந்து நான் ஆற வச்சுட்டேன். இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பல்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் எப்படி நல்ல நுரக்கெட்டி வந்திருக்குன்னு. இதுதான் நம்ம ஐஸ்கிரீமோட சரியான கன்சிஸ்டன்சி. இந்த பக்குவத்தில் இருந்தால் நமக்கு வந்து ஐஸ்கிரீம் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து அதை நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணுறனால இது நமக்கு ஹெல்த்தியும் கூட. இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃப்ரீசரில் 5 hours வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்க்கலாம். 5 hours அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எவ்வளோ நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குதுன்னு. இப்போ நம்ம அகெயின் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து மாற்றி விட்டுருங்க. மாற்றிட்டு ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ அகெயின் வந்து நல்ல நுரக்கெட்டி வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம திரும்ப ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கலாம். எல்லாமே மாற்றி விட்டுருங்க. வச்சுட்டு இப்போ இந்த கண்டெய்னரை வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசரில் 8லேருந்து 10 hours வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 8 hours அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நம்ம ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது இப்போது நம்ம வந்து வெளியே போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே வந்து நம்ம ஹெல்த்தியாக செய்யும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்ததுன்னா நீங்கள் அது எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குழிக்கரண்டி வச்சு தான் எடுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் அண்ட் ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து தூவி விட்டுருக்கேன். நீங்கள் இன்னும் எங்கள் குகாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.